கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். பாருங்க, இந்த வேத பகுதி, இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். நினிவே என்கிறதான ஒரு பட்டணத்துக்கு அவர்களுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது, அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் என்று தேவனுடைய தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து, நீ அந்த தேசத்துல போய் என்ன செய்வது, பிரசங்கம் பண்ணு, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன், நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசியோ என்ன செய்கிறாரு, கீழ்ப்படியாம அவர் நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக அவர் தர்சீஸ் வேற ஒரு பட்டணத்துக்கு ஓடி போகும்படியாய் ஒரு கப்பலில் ஏறிக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வேதம் சொல்கிறது, சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் கர்த்தர், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. கப்பல் உடைஞ்சு போற அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகள் என்ன செஞ்சாங்களாமா, கப்பல் உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இருக்கிற பாரத்தெல்லாம் தூக்கி என்ன செய்தாங்க, கடல்ல வீசிட்டாங்க. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் இப்படி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமாமா, கொஞ்சம் இந்த புயல் கொஞ்சம் இந்த கப்பலை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும், கொஞ்சம் லேசாக்குறதுக்கு கொஞ்சத்தெல்லாம் தூக்கி என்ன செய்யணும், வெளியில போடணும் பாருங்க. ஆனா இன்னொருத்தர் அதை பத்தி கவலையே படாம, அழிவை பத்தியே கவலைப்படாதவங்களுக்கு கவலையே இல்லை, எதுவும் லேசாக்க வேண்டியதில்லை. அழிஞ்சு போகிறத பத்தி, தன் ஆத்மா அழிஞ்சு போகிறத பத்தி, அல்லது மற்ற ஜனங்கள் அழிந்து போகிறத பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு வைங்களேன், அவங்க நல்லா வேலை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. இங்கே கப்பலை லேசாக்குவதற்காக, பாரத்தை லகுவாக்குறதுக்காக பாருங்க, பாரம் இன்னொரு வசனத்தை படிங்க, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கல் கனமும் போதும், மணல் பாரமா இருக்கும். இது எப்படிங்க, நான் பாருங்க, நான் இதை வாசித்த போது குழம்புனேன், என்ன இது கல் கனம், அப்போ மணல் கனம் இல்லையா? மணல் தான் ஆக்சுவலி கனம், தெரியுமா? கல்லை விட மணல் தான் பிரச்சனை, வெயிட்டா இருக்கு. இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கல் கனமும் மணல் பாரமா இருக்காமா. அப்போ இந்த கனம்னா என்ன, பாரம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன். இதை எனக்கு அது விளங்கலை, எப்படி அது கல் கனம் பாரம், இதை கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேன். மற்ற மொழிபெயர்ப்புகளெல்லாம் அப்படி பார்க்கும்போது, கனம் என்பது பாருங்க, ஒரு வெயிட், ஒரு தராசு, ஒரு 10 கிலோ தூக்கி வச்சாச்சு. ஆனால் மணல் பாருங்க, எவ்வளவு துகள்கள், அது ஒரு பாட்டாவாக இருக்குது. அது பாருங்க, அது சும்மா அப்படி எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. அது ஒரு பையில் அள்ளி தான் வைக்கணும் பாருங்க. இந்த பாரம், அங்கே கப்பலின் பாரம், நிறைய பொருட்கள், அவன் மூட்டை, இவன் மூட்டை, அந்த கோதுமை மூட்டை, அந்த அரிசி மூட்டை, அந்த புளியாங்கொட்டை மூட்டை, புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் பாரம். கனம்ங்கிறது வேற, பாரம்ங்கிறது வேற. இதை எவ்வளோ அழகாய் வேதம் நமக்கு
எவ்வளவு அது இலக்கண பிழை இல்லாமல் இந்த சிலர் வேதத்தையும் ஆண்டவரையும் இயேசுவையும் இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி இப்படி நிறைய அதுக்கு அடிக்கிட்டு போவாங்க. நான் அதை கேட்கும்போது வேத வசனத்துக்கு நான் என் மனதை அங்கே செலுத்தும்போது இவங்க சொல்றதுக்கு இங்கே என்னெல்லாம் விளக்கம் இருக்கு. இது எவ்வளவு தெளிவாய் ஞானத்தை போதிக்கக்கூடிய அவ்வளவு நேர்த்தியான காரியங்களை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. இயேசுவை பொய் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுடைய வெளிப்பாடு இது பாருங்க. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நமக்கு சொல்லிடுறாரு, இது இப்படி நடக்க போகுது. தன்னை தேவன் என்று காண்பிப்பதற்கு நமக்கு ஒரு அத்தாட்சி வேணுமே. எதுவுமே சும்மா சொன்னா நாம ப்ரூஃப் இருக்காயா, என்ன ப்ரூஃப்னு தான் நம்ம கேட்கிறோம். எதுக்குமே சார் இவன் தான் சார் அடிச்சுட்டான், ப்ரூஃப் காமியா. அதுபோல அவர் தேவன் என்று சொல்லுகிறார், அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதான் அவர் சொன்னார், இயேசு சொன்னார், பாரு எல்லாம் நான் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன், ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கும்படியா. இயேசு சீசர்களிடத்தில் சொல்றாரு, எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் விசுவாசித்து உணரும்படியாய் இது சொல்றேன். இதை விட நமக்கு ஆதாரங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, வேதம் சகலவற்றையும் முன்கூட்டியே நமக்கு அறிவித்திருக்கிறது. அப்பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கு இப்போ விசுவாசத்தில் என்ன வரக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது. இங்கே பாரம், இங்க கப்பல் ரொம்ப வெயிட்டா போச்சு பாருங்க. இதை லெகுவாக்கணும். நம்ம பழஞ்சிபாளையத்தில் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் நடந்துட்டு இருப்பார். அவர் பாருங்க, ரோட்டில் இருக்கிற பாட்டில் ஆற்று இது எல்லாம் என்ன செஞ்சுவார், சுத்தியில மூட்டை போட்டு கட்டிக்குவார். அவருக்கு ஒரு பெரிய மூட்டை சேர்ந்துருப்பாரு. அப்படியே மூட்டை அவரு இறுக்கி, இதெல்லாம் இடுப்பெல்லாம் இருக்கிடும் அந்த வெயிட்னால. அவர் அதை விட மாட்டார், அந்த மூட்டையோடு தான் நடப்பார் பாருங்க. ஒரு தடவை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு 2-3 வாலிபர்கள் சேர்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அதெல்லாம் கத்திரி வச்சு அறுத்து கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. பிறகு கொஞ்ச நாள் ஒரு மாதம் போல ஒரு டவுசரோட என்ன செஞ்சாரு, சுற்றிட்டு வந்தார். மறுபடியும் கொஞ்ச நாள் கொடுத்து பார்க்குறோம், மறுபடியும் அதே மாதிரி பாட்டில் வீட்டிலலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் லோட் ஆயிருக்கு பாருங்க. நான் இதை கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னோடு உணர்த்தின காரியங்கள் தான் நான் உங்களோடு சொல்றேன். நீங்க நான் என்கிட்ட ஆண்டவர் இப்படி உணர்த்தினார்னு நீங்க நான் என்ன பெரிய நீதிமான் பாருங்க அப்படி இல்லை. நிறைய என்கிட்ட அழுக்கு இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அவர் என்கிட்ட காமிக்கிறாரு, அதை நான் விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். தேவன் உங்களோடும் அப்படி பேச முடியும். உங்களோடும் அவர் கிரியை செய்வார், போராடுவார். நீங்க என்ன செய்ய, கீழ்ப்பிடிங்க. வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமா இது தப்பு, இப்படி இருக்கு, பட் இது என்கிட்ட இருக்கக்கூடாது என்று தேவன் உங்களோடும் செயல்பட முடியும். நீங்க கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு. ஆமா ஆண்டவரே, நீங்க இதை எனக்கு உணர்த்தி தந்தீங்க, நன்றி ஆண்டவரே, இதை நான் விட்டு விடணும், இது எனக்குள்ள இருக்கக்கூடாது, இது ஒரு பாரம், இதை நான் சுமந்துக்கிட்டே இருப்பது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, வேகத்தை அது இழுத்து என்ன செஞ்சிருது, பிடித்து வைத்துக் கொள்கிறது. என்னை முன்னோக்கி செல்ல விடவில்லை, அது என்னை அழித்து போடுவதற்கு தான் நான் சொன்ன பாருங்க. சத்துரு அப்படியே நம்மை அப்படியே அழித்து போடு, நம்முடைய ஆத்துமாவை அவன் வெகு காலத்துக்கு மரித்தவர்கள் போல ஆக்குவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி? துப்பாக்கி எடுத்துட்டா, இல்ல அருவாள் எடுத்துட்டா, இல்ல சாப்பாடு பஞ்சமா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆத்தும ரட்சிப்பை பறித்துக் கொள்வதற்கு இப்படித்தான் நமக்கு சூழ்ச்சிகள், சத்துரு பெரிய ஆயுதங்களை நமக்கு அனுப்புகிறான். அது நமக்கு தெரியாது, அது பாவம்னே தெரியாது. பாவமா இல்லை, பாவமா இல்லை, சில காரியங்கள் பாவமா கிடையவே கிடையாது. நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சில காரியங்கள் நமக்கு அது வெயிட்டா இருக்கு, ஆனா அது நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது.
பைபிள் படிக்க முடியல. ஏன்? வேலை இப்பொழுது அதிகம், வேலை ரொம்ப ஜாஸ்தி, டைமே இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இது பாவமா? நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன், எப்பொழுதும் நான் எந்த வம்பு தும்புக்கும் போல, யாரையும் திட்டல, யாரையும் சண்டைக்கு போகல, பொறாமப்படல, ஆனா எப்பொழுதும் வேலைதான், எனக்கு எதுக்கு கூட நேரம் இல்லை. இது பாவமா? நான் என்றைக்கு உணரப்போகிறேன் இதை பாவம் என்று? இல்லை, இது ஒரு பாரம். இந்த கப்பல் உடைக்கக்கூடிய பாரம், இந்த கப்பலை உடைத்து போடக்கூடிய பாரம். அப்ப நாம் என்ன செய்யணும்? இது நம்ம உணரவே இல்லை, இது பாவம் என்றோ, இது என்னை அழித்து போடு. சாத்தான் இப்படித்தான் நமக்குள்ளே கிரியை செய்கிறான். சாத்தான் நம்முடைய ஆத்மாவை இப்படிதான் வஞ்சிக்கிறான், நமக்கு தெரியல. உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் இடைவிடாமல். என்னுடைய ஜபம் போச்சு, என்னுடைய வேத வாசிப்பு போச்சு, எல்லாம் போச்சு பாருங்க. இன்னும் சிலர் பாருங்க, சிலர் பேசிக்கிட்டே இருக்கணும் பாருங்க, யாருக்கிட்டையாச்சும். சிலர் பாருங்க டீக்கடையிலே போய் உட்காந்து எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க, டீக்கடையிலே உட்காந்துருப்பாங்க பொழுது நிற்கும். ஆனா நல்லவர்களாக இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள், எந்த பங்கு துருப்புக்கும் போக மாட்டாங்க. அந்த பேப்பரை எல்லாம் ஒரு எழுத்து விடாம படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா தினத்தந்தி, தினமலர், தினமணி, எல்லா பத்திரிகையும் என்ன செய்வாங்க? ஒரு எழுத்து விடாம படிப்பாங்க. இதை மட்டும் திறந்துடவே மாட்டாங்க. இது ஒரு வஞ்சனை, இது ஒரு பாரம். இப்படி இந்த கப்பலுக்குள்ள விசுவாச கப்பலை என்ன செஞ்சாங்களாமா? தீமோத்தேயுவில் எழுதும்போது பவுல் சொல்கிறார், அவர்கள் பண ஆசை, சிலர் அதை என்ன செய்ய இச்சித்து விசுவாச கப்பலை என்ன செஞ்சாங்களாமா? சேதப்படுத்திட்டாங்க, தங்களை தாங்களே உருவ குத்திக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. பாருங்க, அது ஒரு பாரம், நம்முடைய இந்த கப்பலை சேதப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே அழகா சொல்றாரு, அவங்க லெகுவாக்குறதுக்கு தூக்கி என்ன செஞ்சாங்க? ஒன்னொன்னா தூக்கி வெளியில கடாசுறாங்க பாருங்க. நாமும் ஐயோ இது கோதுமை, இதை எப்படி தூக்கி போடுறது? ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணும், இதை எப்படி தூக்கி போடுறது? ஐயோ அது வேணுமே, ஐயோ இது இருக்கட்டும், ஐயோ இது வேணும். நம்முடைய வாரத்தை சேர்த்தி 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 அது கடைசியில் நம்மளை என்ன செய்தார்னா, எவ்வளவே நம்புற முடியாத கூனியாக நம்ம என்ன செஞ்சோம்? மேல் நோக்கியே பார்க்க முடியாமல் நம்மை கீழே குமிய வச்சிருப்பார். நாம் உணர்வடைய வேண்டும், நாம் இன்றைக்கு தெளிவடைய வேண்டும். எதெல்லாம் எனக்கு பாரமா இருக்கு. அங்கே அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது அங்கேயும் பாருங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து வந்தால், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோப் கிலீடோன் கடுங்காற்று அதில் மோதிச்சு. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால். இந்த 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 பேரு பாருங்களேன், நமக்கு மனசுல நிக்காத பேரா பாருங்க. என்ன கிளியும்? யூரோப் கிலீடோன். கிளி பாருங்க. இப்போ அடுத்து ஒரு புயல் வரப்போகுது, முரசாம். இப்போ நமக்கு வரப்போகிற புயலுக்கு பேர் என்ன? இப்போ வருது இந்த வாரத்தில். என்ன பேர்? முரசு புயல். இங்கே என்னது? யூரோ. ஆமாம், அப்படி ஒரு புயல் வந்துருக்கு பாருங்க. எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சாக்குகளை கடலில் சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். மூன்றாம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க பாருங்க. கைகளினாலே எடுத்து எரிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும்
தப்பித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. போதும் பாருங்க, இங்கேயும் ஒரு சம்பவத்தை, இதெல்லாம் வந்து நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கப்பலுடைய தளவாடங்கள், தளவாடம், சரக்கு எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யறாங்க? நீங்க நினைச்சு பாருங்க, தளவாடங்கள்ல கப்பல்ல கடைசியில கட்டி நிறுத்துறதுக்குள்ள கைராட்சி இருக்கணுமா வேண்டாமா? அதையும் தூக்கி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? நமக்கு தேவை தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பும் அந்த ஆத்துமாவையும் காத்து கொள்வதற்கு அதைவிட உயர்வான பொருள் வேறு ஒன்றுமே இல்லை. எந்த பொருளா இருந்தாலும் சரி, தேவன் அந்த ரட்சிப்பும் ஆத்துமாவும் தான் பிரதானமானது. அதுக்கு ஈடாக அது தளவாடமா இருந்தாலும் சரி, சரக்குகளா இருந்தாலும் சரி, என்னத்தையா இருந்தாலும் என்ன செய்யணும்? தூக்கி எறிவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாம் தப்பி பிழைக்க முடியும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க. நம்முடைய இருதயம் பல விதங்களிலே பாரமடைந்து இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் அப்படியே ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சுட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செய்யறான்? ஓடுறான். நாமும் பழைய துணி கூட விட மாட்டோம் பாருங்களேன். அங்கே மார்க் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியுது. அவன் ஒரு குருடனாக இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னான். இவங்கெல்லாம் அதை சும்மா நீ வாய முடியும். ஏன் உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னதுதான். நம்ம எத்தனை தடவை ஆண்டவர் கூப்பிட்டு பார்த்துட்டாரு. ஐயோ இதை விட்டுட்டு வர முடியல ஆண்டவரே, இதை என்னால் விட முடியல ஆண்டவரே. அவன் அந்த அந்த உற்சாகத்தை அந்த வேத பகுதியை பாருங்களா. மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 46லேருந்தே படிங்க. மார்க் 10. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பாத்தீங்களா? அந்த செயல்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இல்லையா? கம்மன்னு சொல்லும் போது அவன் இன்னும் கொஞ்சம் வேகம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூப்பிடுறான். நான் பாருங்க. அடுத்தது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து வந்தான். அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே கண் முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவன் குருடன் வர்றாருன்னு சொன்னோடனே, இயேசு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே அவன் அந்த மேல் வஸ்திரத்தை எப்படி எரிஞ்சிருப்பான் நினைச்சு பாருங்க. இருங்க சுருட்டி பொறுமையா வச்சிருப்பானா? அப்படியே சும்மா தூக்கி கட்டாசிட்டு என்ன செய்யறான்? நமக்கு பாருங்க என்னெல்லாம் பாரம் இருக்கு பார்த்தீங்களா? அவனுக்கு அது ஒரு பாரமா இருந்தது, தூக்கி போட்டான் போயான்ட்டு. இனி இந்த வஸ்திரம் தேவையில்லை, எனக்கு தேவை என்னது? என் கண்கள் பார்வையடைய வேண்டும். ஆனா பார்வையடையலனா இல்லையோ அந்த வஸ்திரம் வேணும்ப்பா, நாளைக்கு போத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. எவ்வளவு நாம் மதியனர்களாக இருக்கிறோம் பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாரத்தை என்ன செய்யணும்? தூக்கி எறிவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அவர் அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்.
இப்படி நான் அவரையும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கடந்த நாட்களிலே எனக்கு இதுதான் பெரிய ஒரு என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய காரணம். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் என்ன செய்யணும் என்றால், மரித்தோரிலிருந்து எப்படியாவது நான் உயிரோடு தகுதியாகும்படிக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும் பாருங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எனக்குள்ள எல்லாவற்றையும் குப்பையாக எண்ண வேண்டும். இன்னைக்கு நம்ம எண்ணத்தை குப்பையா எண்ணிட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, அங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11 16 17 படிங்க. 16 இருந்து படிங்களேன். ஆயினும் இன்னும் நான் சொல்லுகிறேன். பின்னும் 16 சேர்ந்த படிங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று மதிக்கட்டவன் சொல்ல வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாயிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களாய் சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலர். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா? நானும் ஆபிரகாமின் சந்ததி. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். யூதர்களால் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். ஒரு தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகளை அல்லாமல், இவை முதலானவைகள் அல்லாமல் சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாருங்க, எவ்வளவு காரியங்கள் அவர் இழந்திருக்கிறார் பாருங்க கிறிஸ்துவுக்காக. ஏங்க, வயிறார சாப்பாடு கிடைக்கல, அப்படியே நம்மளே நினைச்சு பார்ப்போமே. அப்படியே நம்ம சைடு வீட்டில் அரிசி வாங்குறதுக்கே காசு இல்லை, எப்படி நம்மளோட மனநிலை நினைச்சு பாருங்க.
நினைச்சு பாருங்களேன், கிறிஸ்துவுக்காக விட முடியுமா? இதை பட்னியா இருக்க முடியுமா? முடியாது. நான் என்ன செய்வேன்? உபவாசம் இருந்து, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. யாரோ ஒரு ஊழியக்காரராமா, பிள்ளைகள் சாப்பாடு கேட்டாங்களாமா, உபவாசம் இருந்து ஜெபிச்சாராமா. அப்படியே ஜெபம் முடியும் போது வாசல்ல வண்டி வந்து நின்றுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேண்டும், கிடைக்கணும். பாரத்தை தூக்கி எறிவதற்கு இல்லை. இவர் பெரிய படிப்பாளி, பெரிய தொழிலதிபரோட பையன், கப்பல்களை வைத்திருந்த பெரிய கப்பல் தொழில் முதலாளிக்கு மகன், கோடிக்கணக்கான சொத்துக்களை உடையவர். என்ன சொல்றாரு? குளிர்ல இருந்தேங்கிறார், பசியில் இருந்தேங்கிறார், தாகத்தில் இருந்தேங்கிறார். நம்ம ஏதாச்சும் இழந்திருக்கிறோமா பாருங்களேன். இது இழப்போமையானால் நாம் ஓடி போய்விடும். உபவாசம் இருந்து இயேசுவை ஏன் பின்பற்றிக்கிட்டு, ஏன் நாம் தேவனுக்கு இந்த எதை கொடுப்பதற்காக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? எல்லாம் பாரம். என் வயிறு நிறையணுங்க, என்ன இருக்குதோ இல்லையோ, அதே பாரம். அது என்னை பாரப்படுத்துதுங்க. குளிர் என்ன தேவை? ஒண்ணும் இல்லை. பாருங்க, நாம் ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய? உனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு நீ பூரண சத்குணனாக இருக்க விரும்பினால், நாம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்களா? பாருங்க, நிறைய பாரம், ஏகப்பட்ட பாரம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் நேரம் போயிடுச்சு பாருங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்படும். சீக்கிரம் முடிச்சு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பாரம், நிறைய பாரத்தை வச்சுட்டு இருந்தவங்க ஓடவே முடியாது. அதுதான் எவ்வளவு பாரம் இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். அநேக பாரங்களை சுமந்து நாம் ஓட முடியல. ஆனால் அது பாவம் கிடையாது, அது நம்முடைய வாழ்க்கையில பாவமாக இல்லை. ஆனால் என்னுடைய விசுவாசத்தை அது தகர்க்கிறது, என்னுடைய பரிசுத்தத்தை அது சீர்குலைக்கிறது, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை அது குறைக்கிறது, தேவனிடத்திலே நேரம் செலவிட முடியாதபடி அது என்னை அமுத்துகிறது. நான் ஏந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது என்ன அமுக்கி அது என்னை நினைவுலையே செய்கிறது. நாம் என்னெல்லாம் பாரம் இருக்கு, நிறைய இருக்கு, இவையெல்லாம் வேத வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்க முடியும். நேரங்களில் இவைகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு, பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிற அவரை நோக்கி பார்த்து, ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர், முடிக்கிறவரும் அவர். நான் துவக்க முடியாது, நான் முடிக்க முடியாது. நான் என்னை அவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். அந்த ஓட்டத்தை தான் நான் ஓட முடியும், பொறுமையோடு நான் ஓட முடியும். துவக்கமும் முடிவும் அவருடைய கையில் இருக்கிறது. வாழ்க்கை அவருடைய கையிலே நான் முழுசாக ஒப்பு கொடுத்துட்டு, இந்த பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஓட்டத்திலே நாம் ஓடுவோம். நித்திய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்போம். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசம் இது இல்லை, நம்முடைய தேசம் சொந்த தேசம். நாம் நம்முடைய தாய்நாட்டுக்கு போகும்படி தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால் அதை நாம் இழக்காதபடி பாரமாயிருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெற்றி ஓட்டம் ஓடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டோம்.